உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 8/5/2026 வசந்த ருதவ், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுப முகூர்த்தம், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெல்லம். மேஷ லக்னம், இருப்பு 57 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 9:43 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:36 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று இரவு 11:51 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 9:43 மணி வரை வாணிஜை, அதன் பின்பு இரவு 10:11 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:36 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:36 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. மிருகசீரிஷம், திருவாதிரை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷப ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதே மாதிரி இன்றைக்கி புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நீதிபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். ஜீவன பகவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்றைய தினம் அற்புதமாக வெற்றிகரமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் விலகி இருப்பதால் சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் அவசியம். அதேபோல்
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு குழப்பங்கள் குறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுனராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரீகமாக பேசினால் வம்பு வழக்குகள் வராது. அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசினர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். களத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் கணவன் மனைவிக்கே நெருக்கமான உறவு மலரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்மராசினர்களே, இன்றைய நாள் கடன் வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்றைய தினம் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் கொடுத்த கடனை வாங்குவதற்கு போராட வேண்டி வரும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் கவனமாக இருந்தால் வெற்றி. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைய தினம் சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் கலந்து ஆலோசித்து. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சமூக அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி முன்னேறலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான விருச்சிகராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில்
சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெல்லிடும். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சந்தோஷமான தகவலை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தனபாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஒரு வருமானம் வந்து சேரலாம். அதேபோல் நீங்கள் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். பால்யகால சிநேகர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் மனதில் கிளேசங்கள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக நடந்து கொண்டால் வெற்றி. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் எதிர்பாராத சில செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். விஆர்எஸ் வாங்கிக் கொள்ளலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பயணங்கள் ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமாக ஒரு சில பயணங்கள் கண்டிப்பாக அமையும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். மனதில் இருந்து வந்த கவலைகள் சற்று குறையும். ஏனெனில் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். ஜென்மராசியில் சனி பகவான் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானங்கள் உண்டாகலாம். அதேபோல் உத்தியோகத்தில் ஒரு சில வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக பெருகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.